வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அடுத்த வீரவாண்டி பிரிவு. வீரவாண்டி பிரிவில் கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு உள்ளே போகும். அந்த ரோட்டில் நாம் உள்ளே போனோம்னா புஜங்கனூர் போகிற ரோடு. அந்த ரோட்டு வழியாக புஜங்கனூர் வழியாக போனால், அதாவது முள்ளி, அத்திக்கடவு, முள்ளி, கெத்தை, மஞ்சூர், அப்படியே ஊட்டி போகலாம். அந்த ரோட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி புதுசாக ஒரு ரோடு போட்டிருக்குறாங்க. அந்த ரோடு முதல்ல இருக்குது, ஆனால் இப்போல்லாம் நீட்டாக ரோடு போட்டிருக்குறாங்க. அந்த ரோட்டில் நாம் இப்போ அங்கே போகிறதில்ல. நாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தன்னாசியப்பன் கோவில்னு ஒரு கோயில் வரும். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீரபாண்டி பிரிவுலேருந்து கட் பண்ணி நாம் எந்த வழியாக அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நாம் அந்த வழியில் போகிறோம். வழியில் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருந்தது. அருமையான கோயில், பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது, நீட்டாக இருந்தது. மரங்களுக்கு மத்தியில், நல்ல ஆலமரங்களுக்கு மத்தியில் அருமையாக இருந்தது கோயில். உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த கோயிலில் இறங்கி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நாம் இங்கேருந்து போனோம். பாருங்கள் அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன கோயில் இருந்தாலும் அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பாருங்கள் இந்த மரம் பாருங்கள், ஆலமரம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம்னே தெரியல, மிகப்பெரிய ஆலமரம் இது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த ஆலமரத்துக்கு அருகிலேயே கோயில் இருக்குது, ரோட்டு மேலேயே இருக்குது. அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி போயிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த தன்னாசியப்பர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வருங்க. அந்த கோயிலில் உள்ள ஒரு ஆலமரம் இருக்குது. அது எத்தனை ஆண்டு காலம் பழமையானதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவுமே ஒரு பழமையான ஒரு மரம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்கிற மரம். அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாம் போக போகிறோம். இப்போ நாம் கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு அருகில் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரோடெல்லாம் எவ்வளோ அழகமாக போட்டுக்கிறாங்க. சரி, எவ்வளோ அகலமாக போட்டிருக்கிறாங்க. முதல்ல சின்ன ரோடாக இருந்தது. பாருங்கள் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். முன்னாடி முன் கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். பாருங்கள் நாம் உன்னை அப்படியே கோயிலுக்குள்ளார போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. உண்மையிலுமே நல்லா சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க. கோயில் வந்து மிகப்பெரிய அளவில் இட வசதி கொண்டது. நல்லா பெரிய கோயிலுங்க. கோயில் இடத்தோட அகலமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இடம் இருக்குது கோயிலுக்குள்ளார. கோயில் கதவு பாருங்க எவ்வளவு அற்புதமாக போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெரியும். நாம் கோயிலுக்குள்ளார இப்போ நுழைவாயிலுக்குள்ளே கோபுரத்துக்கு முன்னாடி உள்ளே பூந்தாச்சு. நீ அடுத்தது கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயில் வந்து மிகவும் அற்புதமான கோயிலுங்க. ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்கள் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்தே ஆகணும், ஒரு முறையாவது வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு வந்து இங்கே எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க பையன்தான் சொன்ன, அப்படி இந்த கோயில் வந்து ரொம்பவுமே அற்புதமான கோயில், இந்த கோயில் சக்தி வாய்ந்தது, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நாம் வந்திருக்கிறோம். பாருங்கள் கோயில் வந்து பார்த்ததுக்கு உண்மையிலுமே அற்புதமாக இருக்குதுங்க. கோயில் உண்மையிலுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் தூரம் இப்போ நாம் இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி கோயில் பின்னாடி பார்த்தோம்னா அங்கே ஒரு ஆலமரம் இருக்குதுங்க. அந்த ஆலமரம் வந்து எவ்வளோ பெரிய ஆலமரம்னு அப்படியே எங்கள் அப்பா மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆலமரம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நம்ம கோயிலோட முன்பகுதி பார்த்துடலாம். பாருங்கள் இது கரடுகம்பா. பார்த்தீங்கன்னா கோயில் வந்து இடம் நல்லா விலாசமாக இருக்குதுங்க. கோயிலுக்கு நிறைய இடம் இருக்குது, நல்லா விலாசமாக கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கோயில் வந்து உண்மையிலுமே சூப்பருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணும். அந்தளவுக்கு அற்புதமான கோயிலுங்க தன்னாசியப்பன் கோயில். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்த நேரம் குருக்கள் இல்லாதனால அதுக்கப்புறம் சரி கோயிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம கோயிலை சுற்ற போகிறோம்.
பார்த்தீங்கனாலே தெரியும் கோயிலோட அழகு எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், இங்கே அப்படியே வரும்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் அப்படியே சுற்றி இந்த கோயிலுக்கு பின்னாடி போனோம்னா கோவிலோட பின்புறத்தில் வந்துட்டு ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துலேயே ஒரு சாமி உருவாகிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா அப்படிங்கப்போ உண்மையிலுமே அற்புதமாக இருந்தது கோயில். சாமி பாருங்கள், பெரிய ஒரு ஆலமரங்க. இந்த ஆலமரமெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நாம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆலமரத்துக்கு வந்துக்கிறோம். இங்கே ஆலமரத்துக்குள்ளேயுமே அதாவது மூலஸ்தான சாமி இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியேங்கப்பா, மரமே எவ்வளோ சொல்லுக்குதுன்னு பாருங்க. இல்லை, பெரிய கோயிலுங்க உண்மையிலுமே. இங்கே நிறைய சாமி இருக்குது பாருங்கள். நீ அடுத்தது நம்ம ஆலமரத்து கோயில்கிட்ட போக போகிறோம். இதுதான் முதல் இருந்த சாமி இருந்த இடம். அதுக்கு முன்னாடி தான் இப்போ கோயில் கட்டி வைக்கிறாங்க. இதுதான் தன்னாசியப்பர் கோயிலுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். ஏன்னா நாம் எல்லா கோயிலுக்குமே போயிருக்கிறோம். ஏதாவது கோயில் விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் போய் அங்கே இருக்கிற கோயில்களையெல்லாம் எடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிறத என்னோடய ஒரே ஆசை. ஒவ்வொரு முறையுமே நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போய் புதுசாக ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலை எடுத்து நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உண்மையிலையுமே அருமையாக இருக்குது கோயில். நீங்கள் எல்லோரும் ஒரு முறை இங்கே கோவிலோட அழகை பார்த்துட்டு அப்படியே கோயில் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு மூலஸ்தான கோயில் அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்குது. அங்கேயும் தரிசிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வரணுங்க. வந்து பாருங்கள். நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை விரும்பி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு ஷேருமே எங்களுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு அது கோடான கோடி நன்மையை தரும். உங்களுக்கும் என்னால் முடிந்த அளவு வீடியோக்களை எல்லாம் எடுத்து போடுறதுக்கு அது எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.